நமஸ்காரம். பிடித்த பாடல்களில் 8வது செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பட்டினத்தார் கூட பயணித்துட்டு இருக்கோம். இது பட்டினத்தாரோடு நம்ம இதுவரை பார்த்ததில் 3 பார்த்துட்டு வருது. 4வது செஷன் பட்டினத்தாரோடு பார்க்கலாமா? முன்னே இட்ட தீ முப்பரத்திலே, பின்னே இட்ட தீ தென் இலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, நானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே. ரொம்ப நல்ல பாட்டு, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கும். சிவபெருமான் எப்படி முப்புறத்தை தீயால் எரிச்சாரோ அதை பற்றி சொல்கிறார். ஆஞ்சநேயர் எப்படி இலங்கையை எரிச்ச மாதிரி சொல்கிறார். அவள் அம்மா இறந்த போது, பட்டினத்தாரோட அம்மா எரிஞ்ச போது அவர் அடிவயிறு எரியறதை பற்றி சொல்கிறார். அவர் கொடுத்த ஞானத்தீ இருக்குல்ல, அது எல்லார்ட்டையும் பரவட்டும் அப்படிங்கிறார். ஸோ நம்மளை மாதிரி இந்த டிஸ்கஷன் குரூப்ஸிலெல்லாம் மூலமாக இது இங்கே ஞானத்தீ எல்லாருக்கும் பரவ வேண்டும். நீங்களும் இந்த தீயை பரவுறதுக்கு உதவி புரிய வேண்டும். அடுத்த பாட்டு. காலான் வருண் முன்னே, கண் பஞ்சடை முன்னே, பாலுண் கடைவாய் படுமுன்னே, மேல் விழுந்தே உற்றார் அழுமுன்னே, ஊரார் சுடுமுன்னே, குற்றாலத்தானையே கூறு. குற்றாலத்தானையே கூறுன்னா அவரையே நினச்சிக்கோன்னு என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானத்தை அடை, தன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கோ. எப்போ? காலான் வரும் முன்னே, யமன் வரத்துக்கு முன்னால், இந்த உடல் மறிக்கிறதுக்கு முன்னால் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோ. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைனா திரும்ப திரும்ப பிறவி எடுத்துகிட்டே இருப்பேன். புனரபி ஜனனம் புனரபி மனனம். ஒவ்வொரு ஜென்மத்துலேயும் புரியறதில்ல எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துக்கங்கள்லாம் இருக்குன்னு. அப்போ எப்பாவது இப்போ பண்ணுறதுக்கு இப்போயே பண்ணிவிடலாம் இல்லையா? கண் பஞ்சடை முன்னே, கண்ணில் பஞ்சடைஞ்சு பார்வைகள்லாம் தெரியாமல் போகிறதுக்கு முன்னால், மீன்ஸ் வயதான போண்டேன் மூப்படைந்த உடனே முன்னால், பாலுன் கடைவாய் படு முன்னே, கடவாப்பல் கீழே விழுறதுக்கு முன்னால், பலெல்லாம் விழுறதுக்கு முன்னால், மேல் விழுந்தே உற்றார் அழு முன்னே. நம்ம இறந்தப்புறம் நம்ம மேலே விழுந்துட்டு ஐயோ போயிட்டியாடாம்பாங்க. ஆனால் ஒரு நிதர்சனம் என்னென்னு பார்த்தோம்னா, எவ்வளோதான் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கூட எவ்வளவு தான் அன்பு இருந்தாலும், ஒரு ஆள் இறந்த பின்னால் எவ்வளோ நாள் தான் கூட இருக்க முடியும்? இந்த பாடி என்ன ஆகும்? அழுகி போயிடும்ல. ஒரு பயத்தை வர கொடுக்கறது இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஆத்ம ஞானம் இல்லாதனால ஒரு பயத்தை கொடுக்கறது இல்லை. அப்போது மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டுமே, 1 நாள் வச்சுப்பாங்க, 2 நாள் வச்சுட்டு ஐஸில் வச்சுப்பாங்க. அப்புறம் எப்போ பாடி எப்போ எடுக்கிறேன்னு தானே கேட்குறாங்க. தனியாக படுத்துக்க முடியுமா? ஒரு கணவனோ மனைவியோ இருக்காங்க, நைட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். அவங்க இவ கூடயே 30-40 வருஷம் இருந்தவங்க. தனியாக இருக்கும்போது ஒரு பயம் வரத்தானே கேட்குறது. ஏன்னா நம்மளை பற்றி அறிவு இல்லாதனால, மற்ற சினிமாவில் கிளமாலாம் அப்படி இப்படி காமிச்சதுனால அதில் மனசில் வச்சுட்டு பயப்படத்தானே செய்கிறோம். அப்படிப்பட்ட பாடி தானே இது. அது போகிறதுக்கு முன்னால் நம்ம அறிவு ஆத்ம ஞானம் அடைய வேண்டாமா? மேலே விழுந்து உற்றார் அழும்னே. மேலே விழுந்தெல்லாம் அழுவாங்க, ஆனால் 2-3 நாள் இருக்கட்டும், அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பயந்து ஓடிடுவாங்க. ஊரார் சுடுமுன்னே, அப்புறம் அழுதுட்டு உடனே எப்படா எரிக்கலாம் பார்ப்பாங்க. அது நியாயம்தான். ஏன்னா அந்த பாடி அப்படிப்பட்ட பாடி தான். ஜாஸ்தி வச்சுட்டாக்கா அது ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னால் குற்றாலத்தானையே கூறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆத்ம ஞானத்தை அடை. அடுத்த பாட்டு. விரும்பி தனித்தனியே மெய் உணராதேமா, இரும்பு கண்ட நீர் போல் ஏகும் கரும்பு அதனை தின்றாலோ தெரியும், நெஞ்சே நின் ஐம்புலனை வென்றல்லோ வெளிச்சமாம். ஒவ்வொருத்தையும் உண்மை தெரியணும். எப்பொருள் யாரார் வாய்க்கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதெல்லாம் நிலையற்றதோ அதெல்லாம் நிலையை நினச்சிட்டு அதுலேயே மயங்கி கிடக்கிறோம்ல, நிலையானதை விட்டுறோம்ல. நம்மளுடைய சொரூபம் தானே நிலையாட்டிருக்கு. அப்போ மெய்ப்பொருளை உணராமலே இந்த காய்ச்சல பட்ட இரும்பில் தண்ணி போட்டால் எப்படி டக்குன்னு மறைஞ்சு போகும், அதை மாதிரி மறைஞ்சு போகிறது. நம்ம மறைஞ்சு போகிறோம், வந்தோம் லைஃப்பில் வரோம், டப்புன்னு போயிடுறோம் இல்லையா? ஸோ கரும்பை உண்ணி சாப்பிட்டா தானே சுவை தெரியும். ஸோ முயன்றால் தானே நம்மளுடைய சொரூபம் என்ன என்று தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஐம்புலங்களையும் அடக்கி வெளியிலேயே விஷயங்களில் விஷய சுகத்தில் போகாமல் உள்ளே கொண்டு மனசை திருப்பி
நான் யார் என்று தெரிஞ்சு அப்போது தான் அப்போ உள்ளே வச்சா தான் ஞான ஒளி தோன்றும்னா நம்மளுக்கு உள்ள ஞானம் தெரியும், நம்ம யாருங்கிற ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். 14வது பாட்டு. பசு பாசங்களையும் பற்றி பதிதனிலே தங்கி பலரும் கதிபரவே வீணாமே நெஞ்சே கேள் வேதாந்த பொருளை காணாமல் ஆமோ கடக்கு. பதி பசு பாசம். பதினா யார்? நம்ம கான்ஷியஸ்னஸ், கடவுள் கான்ஷியஸ்னஸ் எதை வேணால் சொல்லிக்கலாம். பசுங்கிறது நம்மளாம் ஜீவர்கள், எல்லாரும் யாரெல்லாம் பிறந்திருக்கோமோ உயிரினங்கள். பாசங்கள்லாம் என்ன? அறியாமை. இதை மூணையும் வச்சு பற்றி உருவப்பதினிலே அப்போ அந்த மூணுலேயும் எங்கே நீ நிலை மனசை செலுத்துகிறோம்னாக்க பதியில் நான் கான்ஷியஸ்னஸ், என்னோட சுய ரூபம் என்ன, என்னுடைய சொரூபம் என்னங்கிறதுலையே கதியார் அதுலேயே நிலை தெரித்திட்டு வீணாமே இந்த வாழ்க்கையை வீணடிக்காமல் நெஞ்சே கேளுப்பா என்ன வேதாந்த தத்துப்பொருட்களை வேதாந்தங்களை கற்றுக்கோ. ஒரு குரு மூலமாக சிரவணம் பண்ணு, மரணம் பண்ணு, நிதித்தியாசனம் பண்ணு, வேதாந்தத்தை கேளு, அதிலேயே மனசை செலுத்து, ஐயப்பாடுகளை நீக்கு, அதிலேயே அசம்பிளேஷன் பண்ணி அதிலேயே நிலை பெறு. அது இல்லாமல் இது நடக்காது அப்படிங்கிறார். லாஸ்ட் பாட்டு பார்க்கலாமா? புத்தி தரும் வித்தை தரும் பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே சித்தி முத்தி பேரின்பம் சேர்த்திடலாம் நித்தம் தானந்தமானதோரு சத்குருவோடு பழகி ஆனந்தம் உண்டிருந்த கால். அப்படின்னு அர்த்தம்? நாள்தோறும் யோகம் பண்ணு. நம்ம பார்த்தோம்ல அஷ்டாங்க யோகத்தில் என்னெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தோம் இல்லையா? சத்குருவோடு சகவாசம் வச்சுக்கோ, ஒரு குருமார்கிட்ட போய் கற்றுக்கோ, எல்லாத்தையும் வேதாந்தங்களை கற்றுக்கோ. அப்போ கற்றுனே என்னாகும்? நல்ல அறிவும் மந்திர சாதனையும் கிடைக்கும், நிறைவாகும், முக்தியும் ஆனந்தமும் கிடைக்கும். அப்போ தான் யார் பெர்மனண்ட் ஹாப்பினஸ் நம்ம யாருன்னு தெரிஞ்ச அப்புறம் தானே சச்சிதானந்தம்ங்கிறோம் இல்லையா? எப்போதும் இருக்கக்கூடிய ஆனந்தம் நான் தான், என்னோடய சொரூபம் என்பதை அறிஞ்சுண்டு அவர் குருக்கிட்ட போய் இந்த வேதங்களெல்லாம் படித்து ஆத்ம ஞானத்தை அடை அப்படிங்கிறார். ஸோ இதுவரை நம்ம 15 பாடல்கள் பார்த்துட்டோம். பயணம் நன்றாக இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இன்னும் இதே மாதிரி மார்க்கத்திலேயே இன்னும் பயணிப்போம். நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். மோஸ்ட்லி நம்மளுக்கு இதை மாதிரி தான் இருக்கும், இந்த வருஷம் ஃபுல்லாகவே இதை மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நன்றி கூறி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.